நீங்கள் என்னைக்காச்சும் வந்து யோசிச்சிருக்கீங்களா உங்களோட மைண்ட் செட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை வீக்காக இருக்கான்னு? யாருமே வந்து நம்ம இதை யோசிச்சதே கிடையாது. நம்மளோட மைண்ட் செட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கான்னு யாருமே நம்ம வந்து யோசிச்சதே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்மளோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஃபோக்கஸ் பண்ணுவோம், மற்ற எல்லா விஷயத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனால் நம்மளோட மைண்டை நம்ம என்றைக்குமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம், நம்ம வந்து ரியலைஸே பண்ண மாட்டோம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட் பர்சனாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட கோலை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். நம்ம வந்து ஒரு வீக் மைண்ட் செட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளோட கோலை நம்மளால் வந்து அச்சீவே பண்ண முடியாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நீங்களே வந்து உங்களோட கோல் வந்து இப்போ வந்து கேரளா போகிறது தான் உங்களோட கோல்னா, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் சைடு திருப்பதி ஆந்திரா அந்த சைடு போயிட்டு இருக்கீங்க. ஆனால் நமக்கு தெரியும் நம்ம போக வேண்டியது வந்து கேரளா. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம வந்து டிஸ்ட்ராக்ஷனில் நம்ம வந்து ஆந்திரா திருப்பதி அந்த சைடு போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து எப்போ நம்மளோட கோலை வந்து அச்சீவ் பண்ண போகிறோம்? இது வந்து நீங்களே லைஃப்பில் யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து இப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். நமக்குன்னு ஒரு கோல் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஆனால் நம்ம வந்து அதுக்கு போகாமல் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம பாட்டும் போயிட்டே இருக்கோம். என்ன காரணம்னு பார்த்தா நம்மளோட மைண்ட் செட் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை நம்மளோட கோலுக்கு. இதுதான் வந்து ஒரு மெயினான ரீசன். நம்மளோட மைண்ட் செட்டை நம்ம ஸ்ட்ராங்காக மாற்றினா மட்டும்தான் நம்மளோட கோல், நம்ம கேரளா போகணுன்ற கோலை நம்மளால் அச்சீவே பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஆந்திரா சைடு போயிட்டு இருக்கீங்க, அங்கேருந்து யூட்டர்ன் அடித்து உங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆக்கி கேரளா போகணுமா? அப்போனா இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. நம்ம வந்து வீக் மைண்ட் செட்லேருந்து ஸ்ட்ராங் மைண்ட் செட்டாக மாற போகிறோம். நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் யூட்டர்ன் அடிக்க போகிறீங்க கேரளாக்கு. ஓகேவா? லெட்ஸ் கோ டு தி வீடியோ. அண்ட் ஒரு டிஸ்க்ளைமர், நீங்கள் வந்து பரவாயில்ல நான் என்னோட லைஃப் போகிற போக்கிலே நான் போகட்டும், எனக்கு வந்து கேரளா போகலனாலும் பரவாயில்ல, இந்த சைடு வந்து நான் போய்க்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் யுவர் சாய்ஸ். இந்த வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பர்சனுக்கு வந்து ஏதோ ஒரு கோல் இருக்குங்க. அதாவது அவங்களோட லைஃப்பில் என்ன தோணும், நம்ம வந்து ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும், நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு 4 கார் வச்சுருக்கணும், 5 கார் வச்சுருக்கணும், நம்ம வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்லாம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த கோல் இருக்கும். ஆனால் இந்த கோலுக்கு நம்ம என்ன பண்ணால் அதை அச்சீவ் பண்ணணும்னு வந்து யாருக்குமே தெரியாது. அதாவது கிளியரான ஒரு விஷயம் இருக்காது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாத் தெரியாது, என்ன இதில் போனால் நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ண முடியுன்றது இது தெரியாமல் தான் நம்ம இருக்கோம். இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்களுமே வந்து ஒரு வீக் மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்க. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் உள்ள பர்சனுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே தெரியும். அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு கோல் இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் நமக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல், ஆனால் நமக்கு ஒரு கோல் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வீக் மைண்ட் செட்டில் இருக்கீங்க. அதே அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த பாத்தும் தெரியுது. ஓகே, நம்ம வந்து லைஃப்பில் இதை அச்சீவ் பண்ணால் கண்டிப்பாக அது எல்லாமே நடக்கும், இந்த கோலை நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி போகணுன்னா கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். இன்னும் சில பேர்லாம் என்ன இருக்காங்கன்னா அவங்களுக்கு கோலுமே ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருக்கும், கோலுக்கு போகிற வழியுமே தெரிஞ்சிருக்கும், ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்ட் ஆப்போசிட் சைடில் போயிட்டு இருப்பாங்க. அதாவது அவங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்ணால் இதை அச்சீவ் பண்ண முடியுன்ற அவங்களுக்கும் அது தெரியும், ஆனால் அதை பண்ணாமல் டிஸ்ட்ராக்ஷனில் அவங்க வந்து ஆப்போசிட்டில் போயிட்டு டெய்லி முடிக்க வேண்டிய எந்த ஆக்டிவிட்டீஸுமே முடிக்காமல் அப்படியே ஆப்போசிட்டாக ஏதோ ஒரு பிடிக்காத ஒரு வேலைக்கு போயிட்டு அதுலேயே கம்ஃபர்ட் ஜோனில் அப்படியே இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அதையும் அச்சீவ் பண்ண முடியாது. இன்னைக்கே விட்டுருவேன் சார். அப்போ விட்டுற வேண்டியதானே சார்? நான் நினைக்க மாட்டேன். நான் புரிஞ்சா நீங்களுமே அப்போ வந்து வீக் மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்க, என்னதான் ஸ்ட்ராங்கான கோல் உங்களுக்கு தெரிஞ்சாலுமே. ஸோ நம்மளோட கோலுக்கு நம்ம வந்து அதுக்கு பின்னாடி சேஸ் பண்ணி போகணும், அந்த பாத்தில் நம்ம போகணும். டெய்லி சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி மந்த் ஆன் மந்த் அந்த விஷயத்தெல்லாம் முடிச்சா தான் நம்மளோட கோலை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ராங் மைண்ட் செட் உள்ள பர்சனுக்கு தெரியும் அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான பாத். ஸோ நீங்களுமே ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டாக மாறணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான கிளியர் விஷன், உங்களுக்கான ஸ்ட்ராங்கான பாத்தில் போக ஸ்டார்ட் பண்ணுங்க. செகண்ட், இந்த மைண்ட் செட் வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு வீக் மைண்ட் செட் உள்ள பர்சன். அதாவது யாரோ வந்து உங்களை ஏதோ பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதை வந்து அவங்கள ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த ஒரு மைண்ட் செட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வீக் மைண்ட் செட் உள்ள பர்சனுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மைண்ட் செட்டில் இருந்தோன்னா சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா நம்மளை வந்து கண்டிப்பாக யாரோ வந்து முதுகில் குத்துவாங்க, பேக் ஸ்டாப்லாம் பண்ணுவாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த எல்லா பர்சன்ட்டையும் போய் நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும்னு வந்தோம்னா நம்மளோட டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகும். அது நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். அதனால நம்ம வந்து இதிலிருந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்குள்ள மைண்ட் செட் வச்சுக்கணும். அதாவது ஃபர்கிவ் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணுற ஒரு மைண்ட் செட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட் உள்ள பர்சனாக மாறிடுங்க. நம்ம வந்து லைஃப்பில் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்மளை நிறைய பேர் ஏமாற்ற தான் போகிறாங்க, நிறைய ஏமாற்றங்களை பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் போயிட்டு நம்ம பதில் சொல்லுவோம், எல்லாரையும் நம்ம வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னா இருந்தோம்னா நம்மளோட என் கோலை நம்மளால் அச்சீவே பண்ண முடியாது. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் வந்து ஃபர்கிவ் பண்ணிட்டு அதை ஒரு லெசனாக கற்றுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு நம்மளோட கோலுக்கு ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் நீங்கள் வந்து இந்த ஓல்டிங் கர்ஜஸ், அதாவது இந்த கர்ஜஸ் வச்சுட்டு கண்டிப்பாக உங்களை ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற இந்த மைண்ட் செட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இதை சேஞ்ச் பண்ணிட்டு ஃபர்கிவ் அண்ட் மூவ் ஆன் இந்த ஒரு மைண்ட் செட்டை ஏற்றிக்கோங்க. டெஃபினெட்லி நீங்கள் வந்து உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறீங்க.
தேர்ட், நான் வந்து இப்போ சொல்ல போகிற ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி சொல்கிறேங்க, எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட கோலை வந்து நீங்கள் அச்சீவே பண்ண முடியாது. அது என்னென்னா, நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதாவது எல்லா விஷயத்துலையும் வந்து ஏதாச்சும் ஒரு குறையை கண்டுபிடிச்சி அடுத்த பர்சன் மேலே அந்த பழியை போட்டுகிட்டே இருப்பீங்கன்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக சொல்கிறேன், உங்களோட கோலை நீங்கள் அச்சீவே பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் எப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ விஷயம் நல்லதாக இருக்கும், ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க இருக்கிற சர்க்கம்ஸ்டன்சஸில் எல்லாத்தையும் வந்து குறையா தான் சொல்லிட்டு இருப்பாங்க. எதையாச்சும் ஒன்று வந்து குறையா சொல்லிட்டே இருப்பாங்க. இதை தான் வந்து அவங்க வந்து ப்ளேம் பண்ணுவாங்க. இது இல்லைனா நான் வந்து பெரிய ஆளாக இருப்பேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே ப்ளேம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து ஆஃபீஸில் கூட இருக்கலாம், இல்லை காலேஜில் கூட இருக்கலாம், ஸ்கூலில் கூட இருக்கலாம். எல்லா இடத்துலையும் வந்து ஏதாச்சும் ஒன்றை வந்து ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. சார் புலம்பாம வரீங்களா கொஞ்சம்? ஸோ இப்படி இருந்தீங்கன்னா அதை வந்து மாற்றுங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து கிரேட்ஃபுல்லான திங்ஸ் நிறைய இருக்குது. நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்ம குட்டான விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்மளோட லைஃப் பாசிட்டிவாக இருக்கும். நம்ம வந்து இருக்கிற இடம் என்ன தான் வந்து டாக்ஸிக்காக இருந்தாலுமே அங்கேயுமே வந்து சில குட் திங்ஸ் இருக்கும், அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் நம்ம வந்து எப்பயுமே இந்த ஒரு மைண்ட் செட், அதாவது அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணுன்ற ஒரு மைண்ட் செட், இருக்கிற குறைய பார்த்து ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிட்டு எல்லா இடத்துலையுமே நல்லதை பார்க்கணும். எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக குட் திங்ஸ் இருக்கணும். அந்த குட் திங்ஸை நம்ம பார்க்க ஆரம்பித்தா நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து பாசிட்டிவாக மாறும். நம்ம பாசிட்டிவாக மாறினா நம்மளோட கேரளா கோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோலை நம்மளால் வந்து அச்சீவ் பண்ணவே அப்போ தான் முடியும். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பாசிட்டிவான விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோர்த், நான் இருக்கிற இடத்துலையே இருந்துடலாம், நம்ம வந்து இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துடலாம், நம்ம எதுக்கு ரிஸ்க்கெலாம் லைஃப்பில் எடுக்கணும், இப்படிலாம் உங்களோட மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வீக் மைண்ட் செட்டில் இருக்கீங்க. இந்த மைண்ட் செட்டில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உங்களோட கேரளா கோல்லாம் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. நம்மளோட லைஃப்பில் நம்ம வந்து கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அது ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்ம அதுக்கு ஏதாச்சும் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். நம்ம வந்து எந்த வழியில் போகணுன்றதுக்கு நம்ம வந்து முடிவு தான் பண்ணணும். ஏதோ ஒரு வழி ஃபெயில் ஆச்சுன்னா அதுக்காக அதில் பாதியிலே விடக்கூடாது, நம்ம இன்னொரு வழியில் ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் திங்ஸ் ட்ரை பண்ணும். நம்மளோட லைஃப்ல நம்ம வந்து சில டைம் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கணும். ஆஃபீஸில் லீவு போட்டுட்டு தான் போகணும்னா லீவு போட்டுட்டு தான் போகணும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. ஸோ நம்ம இந்த மாதிரி ரிஸ்க்கை வந்து எடுத்து தான் ஆகணும். ஸோ நம்ம எப்பயுமே வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் வழியில் போகிறதுக்குலாம் நம்மளோட மைண்டை ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக அப்போ தான் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ ஆந்திரா பார்டரை டச் பண்ணியிருப்பீங்க, அப்படியே யூட்டன் அடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனிமேல் என்ன பண்ணணும்னா நம்மளோட லைஃப்பில் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே நம்மளோட வீக் மைண்ட் செட்டை ஸ்ட்ராங் மைண்ட் செட்டாக மாற்ற முடியும். நம்ம ஸ்ட்ராங் மைண்ட் செட்டை ஆனாலே நம்மளோட கோலை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் ஸ்ட்ராங் மைண்ட் செட்டாக மாறிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டன் போடுங்க, இல்லை நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் கூட லைக் பட்டன் போடுங்க. அப்போ தான் நீங்களும் வந்து எஃபர்ட்ஸ் போடுறீங்கன்றது தெரியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக்ஸ் யுவர் லைஃப் ஹாப்பியர். அன்டில் பை, இட்ஸ் விஜய். பாய்.